தற்போதைய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனையை தெரிவித்திருக்கிறது. இது கொள்ளையடிக்கும் திட்டமா என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை அதிகாரிகள் கண்காணிப்பதும் கிடையாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் இது குறித்து என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறாங்க? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியைச் சேர்ந்த கோபிநாத் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி குறிகாடன் வலசை கீழ்ப்பாகம் கிராமம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமப்புற பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை பணித்தள பொறுப்பாளராக இருந்து கண்காணிக்கும் அமுதா என்பவர் முறைகேடாக கிராமத்தில் இல்லாதவர்கள், வடமாநிலத்தவர்கள், இறந்தவர்கள் மற்றும் வெளியூரில் வசிப்பவர்கள் பெயர்களில் இணைத்து அவர்களுக்கு ஊதியம் வழங்குவது போல் மோசடி செய்து வருகின்றார். பணித்தள பொறுப்பாளரின் மோசடிக்கு உடந்தையாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் உதவி செய்து வருகின்றனர். பணித்தள பொறுப்பாளர் 5 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்ட பணிகள் மூலம் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிக்கு நடைபெற்று வரும் நிலையில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிக்கு மாவட்ட ஆட்சியர் 1200 ரூபாய் கட்டணமாக விதித்துள்ள நிலையில் பொதுமக்களிடம் இருந்து 5000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெற்று உள்ளன. ஒன்றிய ஊழல் தடுப்பு பிரிவு மூலம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். உரிய விசாரணை நடைபெற்றால் மேலும் பல முறைகேடுகள் வெளியே தெரிய வரும். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கண்காணிக்கும் மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அலுவலர்கள் வரை முறையாக கண்காணிப்பதும் பொறுப்பை உணர்ந்து பணிகள் செய்வதும் கிடையாது. இது அதிகாரிகளின் மோசமான நடவடிக்கை. இது போன்ற திட்டங்களை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொள்ளையை அடிப்பதையும் ஊழல் செய்வதையுமே நோக்கமாக கொண்டுள்ளனர். இந்த மனு குறித்து மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநரகம், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வார காலங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஷியாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.